3 டாட் ப்ளவுஸுக்கு கப் ஷேப் ரொம்ப முக்கியம். அதில் சில பேர் வந்து கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து கப் ஷேப் வந்து நல்லா ஃப்ளாட்டாக ரவுண்டாக வேணும், நல்லா ஷார்ப்பாக தூக்கிட்டு இல்லாமல் ரவுண்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு டாட் எல்லாமே எப்படி மார்க் பண்ணணும், அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ளவுஸில் அப்பெக்ஸ் லென்த் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஸுடைய லென்த், அதுக்கு கீழே தையலுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் டாட்டுடைய அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணணும். இது எப்படி கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ மெயின் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால அப்பெக்ஸில் இருந்து நம்மளுடைய கிராஸ் லென்த் வரைக்கும் தையலுக்கான அளவு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடம் வருது இல்லையா, இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு, இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட்டு, இதுக்கு இடையே இருக்க அளவு அப்பெக்ஸில் இருந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச் கொடுக்கும்போது நல்லா ஷார்ப்பாக வரும். இந்த இடத்துல நான் வந்து 1.25 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் 1.25 1.5 அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுவோம். அப்படின்னு நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, தைக்கும்போது நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் டாட் தைச்சிக்கலாம். நடுவில் இருக்க கோடு இப்படி பிடிச்சி இந்த சைடில் இருக்க 2 வீயும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஆரம்பிக்கும் போது ஒரு தையல் ஓட்டி விட்டுறணும். நம்ம எப்படி ட்ரையாங்கல் போட்டோமோ அதுக்கு மேலே தையல் போட்டு கரெக்டாக அந்த ட்ரையாங்கல் முடிகிற இடத்துல நிறுத்தியாச்சு. அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மேலே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க. அந்த தையலையும் ஓட்டி விட்டு முடிச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுருக்கணும். இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன். இப்போ ரைட் சைடு திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். மற்ற 2 டாட்டுமே நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் பிடிக்கணும். அடுத்ததாக சென்டர் ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு தையல் ஓட்டி விட்டுருக்கேன். இங்கே ஒரு ட்ரையாங்கல் போட்டிருப்போம், அது எவ்வளோ இருக்கோ அதை நம்ம பிடிச்சிடுறோம். அடுத்ததாக ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கீங்களோ அதையும் பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா ப்ராப்பராக கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடச்சிருக்கும். உங்களுக்கும் கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக அழகாக வரும் பார்க்குறதுக்கு. ஷார்ப்பாக வர்றதுக்கு டிப்ஸ் பார்த்தோம். அப்போ ரவுண்டாக வர்றதுக்கு எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் நம்மளுடைய ஆப்பில் சேர்ந்து ஏதாவது கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் நம்ம வகுப்பை வாங்கி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.